என் தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. சேரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணு. ஏன்னா நீ தப்பான ஃப்ரெண்டை சூஸ் பண்ணுறதுங்கிறது தப்பான ட்ரெயினில் ஏறுற மாதிரி. அந்த தப்பான வழியில் போகக்கூடிய ட்ரெயின் எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம் உனக்கு ஆபத்து. ஏன்னா திரும்ப வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். யூ காட் இட்? நீ தப்பான ஃப்ரெண்டை சூஸ் பண்ணனா நீ தப்பான வழியில் போகக்கூடிய ட்ரெயினில் ஏறுற மாதிரி. நீ ரொம்ப தூரம் போயிருவ. திருப்பி நீ எப்ப ரியலைஸ் பண்ணி இது நம்ம ரூட் இல்லைன்னு நினைக்கிறியோ அப்போ உன்னால திரும்பி வரதுக்கு முடியாது. அதுக்கான காஸ்ட் நீ ரொம்ப கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கான விலை நீ அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களோட உங்களோட சேராதெல்லாம் யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கே ஆக்சுவலா தெரியும். ஆனா என்னன்னா அந்த குரல் நம்ம சப்ரஸ் பண்ணிடுவோம். உனக்குள்ள ரெண்டு குரல் வரும். இவன் கூட சேர்ந்தா வாழ்க்கையில உட்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரல் இருக்கும். இன்னொன்னு இவங்க கூட சேர்ந்தா ஜாலியா இருக்கலாம், அதெல்லாம் விட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு ரெண்டு குரல் இருக்கும். நம்ம எந்த குரலுக்கு ஃபீட் பண்றோம், எந்த குரலை அதிகமா கேட்கறோம் வச்சுதான் உன் வாழ்க்கை உருப்படுறது இருக்கு. நீ முதல்ல கேட்கக்கூடிய குரலை கேட்டேன்னா தப்பிச்சிட்ட. ரெண்டாவது குரலுக்கு நீ செவி கொடுத்த அப்படின்னா மவனே நீ காலி. நான் அடுத்து சொல்றேன், 4 வருஷத்துல நீ தப்பான ஆளை சூஸ் பண்ணா நீ காலி ஆயிடுவ.